காலையில் எழுந்ததும் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி அப்படின்னு இருந்துச்சோம்னா அந்த நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ரெண்டாவது குளிக்கும்போது சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நண்பர்களை பார்க்கும்போது தோளா போற்றி துணைவா போற்றி அப்படின்னு சொல்லணும். தரையில் சமணம் போட்டு உட்காரும்போது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அப்படின்னும், தண்ணி குடிக்கும்போது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம கடை வச்சுருக்கோம்னா கடையை திறக்கும்போது வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி அப்படின்னு சொல்லணும். வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கும்போது தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லணும். சாப்பிடும்போது தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் என்று கூற வேண்டும். மனசில் அச்சம் வந்துச்சுன்னா அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி அப்படின்னு சொல்லணும். தூங்க போகும்போது ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குறுமணி போற்றி என்று சொன்னால் நல்ல தூக்கம் வரும்.